அவர் செய்த இறைப்பணி என்பது ஒவ்வொரு தலங்களுக்கு சென்று அந்த தலங்களிலே வேள்விகள் நடத்தி அங்கே தமிழால் பாடி. அவர் பிறந்தது பிராமணர் குலத்தைச் சேர்ந்த கவுனியர் குலம். அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதம். ஆனால் அவர் பாடியதெல்லாம் தமிழ். அவர் பிறந்தது பிராமணர் குலம், பிராமணரிலே கவுனிய குலம், அவர்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம். ஆனால் அவர் பாடியதெல்லாம் தமிழ் மொழி. அதனால்தான் அவர் தன்னுடைய பெயரையே என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் தமிழ்ஞான சம்பந்தன் என்று முதலாக கையெழுத்து இட்டவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர். அவருடைய ஓலைச்சுவட்டிலே தமிழ்ஞான சம்பந்தர் என்றுதான் அவருடைய சிக்னேச்சரே இருக்கும். இன்னொரு அவருக்கு பெயர் தமிழாகர் திருஞான சம்பந்தர். தமிழாகரன் என்றால், ஆகரன் என்றால் உடம்பு. தமிழையே தன் உடலாக வைத்து கொண்டவர் யார் என்றால் திருஞான சம்பந்தர் தான் முதலாக என்னுடைய உடலே தமிழால் ஆனது என்று சொன்னார். அதனால் அவருக்கு தமிழாகர் திருஞான சம்பந்தர் என்ற பெயரும் உண்டு. இப்படி ஒவ்வொரு தலங்களாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதிலே நாம் ஒரு 2 தகவல்களை மாத்திரம் மையப்படுத்தி பார்க்கலாம். காரணம், திருஞான சம்பந்தர் வரலாறு என்பது ஓரளவிற்கு இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். நாம் அந்த தெரிந்த கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்லுவதில் பலன் இல்லை. புதிய சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். திருஞான சம்பந்தர் திருமருகல் என்ற ஒரு இடத்துக்கு போகிறார். அந்த திருமருகல் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க வண்ணனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பதற்காக அங்கு செல்கிறார். அப்படி சென்று அங்கு ஒரு மடத்திலே அவர் தங்கி இருக்கிறார். அந்த மடத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது அன்று இரவு அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார். இது காட்சி ஒன்று. இன்னொன்று, வைப்பூர் என்ற ஒரு ஊர். அந்த வைப்பூரிலே தாமன் என்கிற ஒரு செட்டியார் இருக்கார். அந்த செட்டியாருக்கு மொத்தம் 7 பெண்கள். அந்த காலத்தில் பையனை பெற்றவன் வசதியானவன் கிடையாது. யார் ஒருவன் பெண்ணை பெற்றிருக்கிறானோ அவன்தான் வசதியானவன். காரணம், அந்த காலத்திலே திருமணம் என்பது பெண்ணிற்கு வரதட்சணை கொடுத்து, திருஞான சம்பந்தர் காலத்திலே பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் பண்ண போகிற முறை இருந்தது. அதனால் அவன் தாராளமாக 7 பெண்களை பெற்றுட்டான். 7 பெண்கள். இன்றைக்கி 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான்றாங்க. அன்றைக்கு 7 பெண்களை பெற்று அவன் அரசனை விட உயர்ந்த இடத்தில் இருந்தான் அந்த தாமன் செட்டியார். அவனுக்கு ஒரு தங்கை மகன் இருந்தான். அந்த தங்க மகனுக்கு என்ன சொன்னான் இவன், என்னுடைய பெண்களிலே மூத்த பெண்ணை உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறான். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை என்ன பண்ணுறான், ரொம்ப செல்வத்தோடு வந்த மாப்பிள்ளைகளை பார்த்த உடனே இவன் அந்த முதல் பெண்ணை இன்னொருத்தருக்கு வரதட்சணை இவன் வாங்கின்னு திருமணம் பண்ணி வச்சிடறான். இப்படியாக என்ன பண்ணுறான், 6 பெண்களையும் பணத்தை வாங்கிட்டு திருமணம் பண்ணி வச்சிடறான். தன்னுடைய தங்கை மகனுக்கு பெண்ணை கொடுக்கல. இவற்றையெல்லாம் 7வது பெண் பார்த்து கொண்டு வருகிறாள். நம்ம அப்பா செய்கிறது மிகப்பெரிய தவறு இல்லையா? நம்முடைய அத்தை மகனுக்கு நம்ம அக்காளில் யாராவது ஒருத்தியை திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணார், எல்லா பெண்களையும் பணத்தையும் பொருளையும் வாங்கி கொண்டு வேறொருவருக்கு திருமணம் செய்து வச்சிடுறார். இது மிகப்பெரிய தவறு. அதனால் இந்த பெண் 7வது பெண் என்ன பண்ணுறா, தன்னுடைய அத்தை மகன்கிட்ட பேசுகிறா, இனிமேல் என் தந்தை என்னை கூட உனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார். அவருக்கு பொருளாசை வந்து விட்டது, பணத்தின் மீதான ஒரு பித்து வந்து விட்டது. அதனால் நாம் 2 பேரும் இந்த ஊரை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கி ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறினா நாம் என்ன சொல்கிறோம், ஓடி போயிட்டாங்கன்னு, ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். அவங்க ஓடி போல, நடந்து தான் போகிறாங்க. ஆனால் நாம் சொல்கிறது என்ன, ஓடி போயிட்டாங்கன்றோம். ஆனால் நம் தமிழ் அவங்கள ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறதில்ல, உடன்போக்கு சென்று விட்டார்கள். இந்த வார்த்தை கூட பாருங்கள், இருவரும் ஒத்து உடனாகிய காரணத்தினால், போக்கு என்றால் போதல்.
இருவருடைய மனமும் ஒத்துப்போன காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கி சென்றார்கள். உடன் போக்கு, போக்கு என்றால் போதல். இவர்கள் இருவரும் அந்த ஊரை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் என்று அந்த ஓடி சென்றவர்களுடைய மனம் கூட காயப்படக்கூடாது என்று நினைத்தது நம் தமிழ் மொழி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 7 பருவங்கள் உண்டு. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. இதுக்கு அடுத்து என்ன தமிழ் போட்டிருக்கணும்னா கிழவின்னு வார்த்தையை போட்டுக்கணும். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, கிழவி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் வயதான காலத்தில் அந்த பெண்களுடைய மனம் கோணக்கூடாதுன்னு நம்ம தமிழ் என்ன சொல்லுது தெரியுங்களா? அந்த கிழவிக்கு இணையான வார்த்தையாக பேர் இளம் பெண் என்று சொல்கிறது. அந்த கிழவிக்கு பேர் இளம் என்ற வார்த்தையை கொடுப்பது உலகத்திலே தமிழ் ஒன்றுதான். உதாரணத்துக்கு பாகற்காயை கூட எடுத்துங்க. அது ஒரு இனிப்பு இல்லாத காய். அது கசப்பு காயின்னு கூட பேர் வச்சிருக்கலாம் நம் தமிழ். ஆனால் நம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாகற்காயை பிரிச்சிங்கன்னா பாகு அல்லாத காய், பாகு அல் காய். பாகுனா இனிப்பு, இனிப்பு இல்லாத காய் என்று தான் சொன்னதே ஒழிய உனக்கு பெயர் கசப்பு உள்ள காய் என்று ஒரு உயிரற்ற ஒரு காய்கறியினுடைய மனம் கூட நோகக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்த ஒரு மொழி எதுவென்றால் நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான். இது போன்று பல உதாரணங்களை நாம் சொல்லலாம் தமிழிலே. தமிழ் என்பது எப்பொழுதுமே யாருடைய மனதையும் காயப்படுத்தாத ஒரு மொழி எதுவென்றால் அது நம்முடைய தமிழ் மொழி மாத்திரம்தான். இப்படி உடன்போக்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வைப்பூரில் இருந்து இந்த தாமன் செட்டியாருடைய 7வது மகளும் அந்த பெண்ணினுடைய அத்தை மகனும் ஊரை விட்டு கிளம்பி வராங்க. அவர்கள் கிளம்பி அந்த இரவு நேரத்திலே வந்து சென்ற இடம் எதுவென்றால் திருமருகல் என்ற இடம். அந்த திருமருகலில் தான் திருஞான சம்பந்தரும் ஒரு மடத்தில் தங்கியிருக்கிறார். அந்த இரவு நேரத்தில் கோயில் பூட்டப்பட்ட காரணத்தினால் 8 மணிக்கு மேலே ஆச்சுன்னா என்ன, கோயில் பூட்டிடுவாங்க. இவர்கள் வருவதற்கு தாமதமான காரணத்தினால் இவர்கள் போய் ஒரு மடத்திலே இரவு தங்குகிறார்கள். அப்படி தங்குகின்ற பொழுது கூட அவர்கள் தமிழருடைய மரபுப்படி ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண்ணும் திருமணம் ஆகாத ஒரு ஆணும் ஒன்றாக படுக்காமல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு திண்ணையிலே படுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் திருமணம் என்ற உரிமை கிடைக்காத காரணத்தினால் தனித்தனியாக இரவு படுத்திருக்கிறார்கள். அந்த படுத்திருந்த இரவிலே ஒரு அரவம் தீண்டி, ஒரு நாகம் என்பது தீண்டி அவன் இறந்து விடுகிறான். இரவு நேரத்திலே அரவம் தீண்டி உடலெல்லாம் நீலம் பாய்ந்து அவன் இறந்து கிடக்கிறான். காலையிலே எழுந்து அந்த பெண் பார்க்கிறாள். அவன் இறக்கின்ற சடலத்தை பார்த்து அழுகிறாள். எனக்கு திருமணம் ஆகியிருந்தால் கூட நான் என்னுடைய தந்தையை போய் பார்க்க முடியும். திருமணமும் ஆகவில்லை, ஒரு ஆடவனோடு வந்து இரவும் தங்கிவிட்டேன். இப்பொழுது எனக்கு இந்த உலகம் என்ன பெயர் கொடுக்கும், எனக்கான வாழ்வு என்ன என்று சடையா என்று சொல்லி சிவபெருமானை எண்ணி கதறி அழுகிறார். இந்த கதறுகின்ற குரல் அந்த மடத்திலே தங்கி இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரனுடைய செவியிலே விழுகிறது. அப்பொழுது திருஞான சம்பந்தர் தன்னிடம் வந்திருக்கக்கூடிய அடியார்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுகுரலுக்கான காரணம் என்ன என்று அறிந்து வாருங்கள் என்று தன்னுடைய சீடர்களை அனுப்பி வைக்கிறார். அப்படி அவர் அனுப்பிய பிறகு அவர்கள் போய் அந்த செய்தியை கேட்டு சொல்கிறார்கள். என்னவென்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போயிட்டு அந்த தகவலை கேட்டு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து தகவலை இவங்களுக்கு சொல்கிறாங்க. அரவம் தீண்டி அவன் இறந்துட்டான்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. அந்த பெண்ணு சிவபெருமானை எண்ணி அழுகின்றதும் திருஞான சம்பந்தருடைய காதிலே விழுகிறது. பிறகு என்ன பண்ணுறாரு திருஞான சம்பந்தர்,
அந்த ஆலயத்திற்குள்ளே போகிறார். அந்த ஆலயத்துக்குள்ளே போயிட்டு இந்த பெண்ணினுடைய அழுகுரலை பெருமானே நீ காதில் வாங்கவில்லையா? இவளுடைய கதி என்ன? அவள் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. திருமணம் செய்யாவிட்டால் இந்த உலகத்திலே அவளுக்கு என்ன பெயர் என்று உனக்கு தெரியாதா? சடையா எனுமால் சரணி எனுமா என்ற ஒரு பதிகத்தை பாடுறார். பாடின உடனே அந்த ஆடவன் உடலில் இருந்த அந்த விஷமானது விலகி அவன் உயிர் பெற்று விடுகிறான். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கின்ற ஆற்றல் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் அந்த சிவபெருமான் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? இறந்தவரை உயிர்ப்பிக்கின்ற ஆற்றலை இங்கே திருஞான சம்பந்தரிடம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் பெற முடியுமா என்றால், அந்த திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை நாமும் வாழ்ந்தோமானால் நமக்கு கூட படைக்கின்ற ஆற்றலை அந்த பரமன் அருள்வான்.